ஹலோ வெல்கம் டு பிஎஸ் வியூஸ். உங்கள் ஆம்புடன் வரவேற்பது உங்கள் ஸ்ரீ அண்ட் பிரவீன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்க ஆர்கிடெக்சர் பில்ட் அண்ட் இன்டீரியர் டிசைனுக்கு வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போவில் வந்து இன்றைக்கி ஃபுல் உள்ள வீடு ஹோம் டெக்கர்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ என்னெல்லாம் உங்களோட வீட்டில் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கவரப்பில் காமிக்க போகிறோம். போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Let's go into the show. சென்னை ட்ரேட் சென்டரில் ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஈவெண்ட்டை விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே அங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. லாக்ஸ்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே நிறைய லாக் வெரைட்டி ஸ்மார்ட் லாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வோல்டாஸ்லேருந்து ஏசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கார்டனில் வந்து நம்ம தர போடுவோம் இல்லையா, அதோட ஃப்ளோரிங் இதெல்லாம் வந்து மார்பிள்ஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஃபீல் பண்ணி நம்ம வாங்குகிற அளவுக்கு அழகாக செட்டப் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக இந்த எக்ஸ்போ வந்து ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவே வெளியவே சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போன உடனே கேட்குறாங்க, நீங்கள் ஆர்கிடெக்சரா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணுமா, ஏதாவது வீடு கட்ட போகிறீங்களா, இந்த மாதிரிலாம். ஸோ அதை நம்ம ஃபீல் பண்ணி அழகாக நம்ம வீட்டுக்கே வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு ஸ்டீல், வீடு கட்டுறதுக்கான ஸ்டீல் அது கூட வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஸ்டர்டியாக இருந்தது, எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கிறதுக்கு. அடுத்தது வந்து பிளைண்ட்ஸு, அதுவுமே வந்து நிறையா வெரைட்டிஸில் வந்து இந்த மாதிரிலாம் எப்படியெல்லாம் போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை நாங்கள் ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்து இது பண்ணோம். இது நம்ம ஃபுல் வீடியோவாகவே நம்ம எடுக்கலை. பட் பிகாஸ் வந்து இதை நமக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்படும், எத்தனை பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நாங்கள் பார்த்த ஒரு சில விஷயத்தை தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது வீடோட செட்டப் எப்படி இருக்கும், அந்த ஹாலில் வந்து மியூசிக் சிஸ்டம் அந்த இதெல்லாம் வச்சு டிவி எல்லாம் வச்சு எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் வுட் வெரைட்டிஸ், டோர் வெரைட்டிஸ், இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வுட்டில் வந்து என்னென்ன டிசைனில் அழகழகாக வந்து டோர்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மார்பிள் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட பெட்ரூமில் அந்த மாதிரிலாம் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெஷர்டு மார்பிள்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் டோர்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அவங்க கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போ எப்போன்றதை நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வி வில் லெட் யூ நோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வுட்டெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த பர்டிகுலர் டோர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்துச்சு. அண்ட் அதோட ஒர்க்ஸுமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. பசிக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்லான்னு வந்தோங்க. அங்கேயே வந்து ஒரு ஹோட்டல் அது மாதிரி ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினோம். பார்த்திங்கன்னா வந்து சுமார் தான் நாங்கள் சொல்ல முடியும். சாப்பிட்டு பார்த்தோம், ஓகேவாக தான் இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் என்ன பார்த்தோன்னா, இது என்ன பென் ஸ்டாண்டா அப்படின்னு பார்த்தோம். பட் இல்லை, இதெல்லாம் வந்து கதவோட ஹேண்டில் அண்டு அதோட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே யூனிக்காக இருந்தது. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து எலிகண்ட்டாக இருக்குது அண்டு பாஷாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து ரிச் லுக் கொடுக்குற மாதிரி நிறைய ஐட்டம் நாங்கள் பார்த்தோம். இந்த கோல்டு பிளேட்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அந்த புத்தர் சிலை, நாபு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து அழகு சேர்க்குற மாதிரி தான் இருந்தது. அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒன்று கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அழகாக இருந்தது, எல்லாமே யூனிக் டிசைனில் இருந்தது. இது நார்மல் ஷாப்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. வீடு செட்டப்லேயே நிறையா வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா டோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஒரு ஹால் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. லைக் அது வந்து சும்மா சேலுக்காக அப்படி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஓவரால் இந்த பிளேஸ். இதெல்லாம் பாருங்கள், இந்த லான் ஏரியாலலாம் இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்தது வந்து இந்த மோட்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். அதாவது வீட்டுக்கு தேவையான மோட்டார்ஸ், அப்புறமா சானிட்டரி அந்த இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல நாங்கள் பார்த்தோம். அந்த பம்பு அந்த மோட்டார்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுல இன்ஸ்டால் பண்ணியிருப்போமானே தெரியல, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த எக்யூப்மெண்ட்ஸ் போல் இருக்குது.
டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருந்தது. அண்ட் தென் வந்து வீட்டுக்கு தேவையான கேஸ் ஸ்டவ்ஸ் அதுவுமே அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைல்ஸ் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஏதோ கிளாத் மாதிரி இருக்குது. தொட்டு பார்த்தா தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது அந்த இது எந்த அளவுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து வாங்கணும் ஒரு பொருளை அப்படின்றது வந்து இந்த கடைக்கு வந்து பார்த்து தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம் இல்லை, அவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பர்னர்ஸ் வந்து 4 பர்னர்ஸ் இருந்தது, 5 பர்னர்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் மாடுலர் கிச்சன் வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் இருக்குது. எதுவுமே இல்லை நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க ஒரு மாடுலர் கிச்சனு. அதாவது வீட்டுக்கு தேவையானது நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆண்டர்ப்ரீனர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி ஷாப்பிங்க்கு வரவங்க, விண்டோ ஷாப்பிங் வரவங்க எல்லாருமே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிக்ஸி ஜார்ஸு, மிக்ஸி இந்த வெரைட்டிஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறமா லக்ஸ் அவுட்வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை, அதுவுலேயும் வந்து ரொம்ப யூஸ் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப வேறு லெவலில் ஹைஃபையாக இருந்துச்சு. அண்ட் லூம் கிராஃப்ட்ஸ் இது வந்து அந்த பெட்டு வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஒரு கார்டனில் வந்து வச்சுட்டு அழகாக அப்படியே படுத்துட்டு, இல்லைன்னா பீச் ஓரத்தில் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு வியூவில் படுத்துக்கிட்டு நம்ம வந்து கடலில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு எங்களுக்கு. அதுக்குள்ளே இருக்கிற சேர்ஸு, சோஃபாஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால நாங்களும் உட்காந்து பார்த்தோம். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. அண்டு அது ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பெட்டு கூட வந்து ரொம்ப அவங்க எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் நினச்சேன் இது வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சிருமோ அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நல்லா ஒயர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து அழகாக போட்டு. அடுத்தபடியாக பாத்ரூம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஷவர் இதெல்லாம் சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க, ஸ்கொயர் டைப்பில் அந்த மாதிரிலாம். அண்ட் மிக்ஸி ஜார்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனில் தேவையானது எல்லாமே. இன்னும் ஒரு கடையில் வந்து அழகழகாக வந்து ஸ்மார்ட் லாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சஸோடு இருந்துச்சு. லாக்ஸு, டோரு அதுக்கான இதெல்லாம் கூட தனியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவெண்ட் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலில் பதிவு செய்கிறோம். எங்கள் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இட்ஸ் பை ஃப்ரம் பிரவீன் அண்ட் ஸ்ரீ.